ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம், காமராஜ் பேர்ல இருக்க துறைமுகம், பாட்டனார் வாபூசி பேர்ல இருக்க துறைமுகத்திலேயே வேலை 38 விழுக்காடு, 58 விழுக்காடு, 55 விழுக்காடு தான் வேலை நடக்குது. அப்புறம் அதுக்கு 6111 ஏக்கர்ல மறுபடியும் துறைமுகம் கட்டுற, ஒழுப்படுத்து போய் கட்டுறியா? இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற, அப்புறம் அதுக்கு அங்க போற, எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத? அதை கட்டிக்கன்னு எது கட்டுற? இப்ப நீ பிளைட் கட்டுற, ஏர்போர்ட் கட்டுற, பறக்க போற பிளைட் யாரோடது? அரசோடதான், முதலாளியோடதான். அரசோடதான், முதலாளியோடதான். ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுது, சென்னைக்குள்ள ட்ரெயின் போகுதுல, அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை நீங்க கேட்கறது பதில் என்ன பிரச்சனை? இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா, உலக வங்கியோடதா? இந்தியாவோடதா, உலக வங்கியோடதா? தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி. அந்த வளர்ச்சி வேணுமா? போய் போராடி மெட்ரோ ரயில், நீ இனிமே சொன்னா மெட்ரோ ரயில்ல போயிட்டு வா. பேசிட்டு அலைய வளர்ச்சி. யாரு? நான் கேட்கிறேன் இருங்க. எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது, பேரணி போகுது. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுல செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு. பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசரை போட்டது யாரு? அங்கன்வாடியில வேலை செய்யறவங்களையும், சத்துணவுல வேலை செய்யற அம்மாவையும், இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து அடிக்கிறது இந்த ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்பின ஆள் யாரு? திமுக தானே. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்து ஏதோ பிரச்சனை இருக்கு, தள்ளி வாங்குவா. தேர்தல் ஆணையம் அரசு, தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையம் நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாது. அப்புறம் எதிர்க்கிறாங்க, எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு? இது எதிர்க்கிறேன்னு முக்கியம். உன்னை இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியமா கேள்வியா நீ மரியாதை கேள்வி எழுதுறான். நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்டா ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாட்டேன் போட